ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சினி ட்ரெண்ட்ஸ் 3.0. வடிவேலுவிடம் உதவி கேட்ட போண்டாமணி. விவேக் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா? காமெடி நடிகர் போண்டாமணி நேற்று முன்தினம் உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்தார். அவருக்கு வயது 60. 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக சிகிச்சை எடுத்து வந்தார். அவருக்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள் உதவி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. தமிழில் ஏராளமான காமெடி காட்சிகளில் நடித்து பிரபலமானவர் போண்டாமணி. முக்கியமாக வடிவேலுவுடன் அவர் நடித்திருந்த பல காமெடி காட்சிகள் இப்போதும் ரசிகர்களின் ஃபேவரட் ஆகும். ஒரு குளத்தின் அருகே நின்று கொண்டிருக்கும் வடிவேலுவுக்கு தண்ணீருக்கு அடியில் இருந்து திடீரென வந்து குழப்பிவிட்டு போவார் போண்டாமணி. அவர் உன்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒன்றுமே சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பவும் ஒன்றும் சொல்லிடாதீங்க என சொல்லிவிட்டு காணாமல் போய்விடுவார். இப்படி இன்னும் இதுபோல பல காமெடிகளில் நடித்து சிரிக்க வைத்த போண்டாமணி இன்று நம்முடன் இல்லை. நேற்று இரவு வீட்டில் மயங்கி விழுந்த போண்டாமணியை அவரது குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். ஆனால் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதையடுத்து அவருக்கு திரையுலகைச் சேர்ந்தவர்களும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இலங்கையில் இருந்து அகதியாக வந்தவர் கீர்த்தீஸ்வரன் என்ற போண்டாமணி. சினிமாவில் வாய்ப்பு தேடிய அவருக்கு பாக்யராஜ் தான் இயக்கிய பவுனு பவுனுதான் படத்தில் நடிக்க வைத்தார். கீர்த்தீஸ்வரன் என்கிற பெயர் சினிமாவுக்கு சரியாக வராது. நான் கவுண்டமணி, நீ போண்டாமணி என்று கவுண்டமணி தான் அவரது பெயரை மாற்றியுள்ளார். பின்னர் வடிவேலு, விவேக் ஆகியோருடன் காமெடியனாக வலம் வந்த போண்டாமணி இதுவரை 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். போண்டாமணி கடந்த ஓராண்டாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவரது 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனால் போண்டாமணி திரை பிரபலங்கள் தனக்கு உதவ வேண்டும் என பேட்டி கொடுத்திருந்தார். ஒரு முறை வடிவேலுவின் பெயரை குறிப்பிட்டே அண்ணன் தனக்கு உதவினால் நன்றாக இருக்கும் என பேசியிருந்தார். அதற்கு வடிவேலுவும் கண்டிப்பாக போண்டாமணிக்கு உதவுவேன் என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் வடிவேலு சொன்னபடி உதவி செய்யவில்லை என சொல்லப்படுகிறது. அதே நேரம் நடிகர் பார்த்திபன், மறைந்த மனோபாலா உள்ளிட்ட மேலும் சிலர் உதவி செய்து வந்தனர். முன்னதாக அதே பேட்டியில் நடிகர் விவேக்கை குறிப்பிட்டு கண்கலங்கியிருந்தார் போண்டாமணி. விவேக் சார் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்து இருக்காது. அவரே ஓடி வந்து உதவி செஞ்சிருப்பார். விவேக் சார் தவிர வேறு யாரிடமும் உதவி கேட்டிருக்க மாட்டேன் என போண்டாமணி உருக்கமாக பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கதிலும் வடிவேலுடன் இணைந்து பல படங்களில் நடித்திருக்கும் போண்டாமணி ஒரு ஷாக் தகவலை வெளியிட்டிருந்தார். சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் பேசிய அவர், சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் மாப்பிள்ளை காட்சி ஒன்று இடம்பெற்றிருக்கும். பேருந்திலிருந்து வரும் புகையால் நான் கருப்பாகி விடுவேன். ஆனால் முதலில் அந்த பேருந்திலிருந்து புகை அதிகம் வராது என்றார்கள். உடனடியாக அதிகம் புகை வர வடிவேலு ஒரு ஐடியா செய்தார். அந்த ஐடியா பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அதிக புகை வர வைப்பதற்காக நான் நின்றவுடனே வெடிகுண்டை வெடிக்க வைத்தார். அப்போது மருந்தெல்லாம் பயங்கரமாக சிதறியது. இதன் காரணமாக மூக்கினுள்ளே புகை சென்று 1 வாரம் ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் பெரிதாக பேசப்படவில்லை. உடனே வடிவேலு இதற்காகவா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அதில் நடித்த என்று வருத்தப்பட்டார். ஒரு காட்சி நன்றாக வடிவேலு எந்த எல்லைக்கும் செல்வார் என்றார். இந்நிலையில் போண்டாமணிக்கு அண்மையில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதன் காரணமாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை எடுத்து வந்தார். அந்த சமயத்தில் நடிகர் விஜய் சேதுபதி, நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் உள்ளிட்டோர் போண்டாமணிக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்து நேரில் சென்று நலம் விசாரித்தனர். ஆனால் வடிவேலு நேரில் பார்க்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.